எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம். ஐசாயா சாப்டர் 48, 48ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தையரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? ஆங்கிலத்தில் வாசிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென். நம்ம எல்லாரும் உற்சாகமாக இருப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவன் என்கிற இந்த தலைப்பிலே இன்று செய்தியை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. வாசித்த இந்த வசனத்தில் 48ஆம் அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லை யாக்கோபினுடைய சந்ததிகளுக்காக ஆண்டவர் இங்கே சில காரியங்களை பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதில் குறிப்பாக 12வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் ஆமே. வாசிங்க. என் கரமே பூமி அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். இப்போ 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த யாக்கோபு என்னும் இஸ்ரவேலின் சந்ததியே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? எனக்கு கூடி வந்து கேளுங்கள். 14ஆம் வசனத்துல கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். வேதத்துல நீங்க வாசிக்கும் போது கர்த்தருக்கு பிரியமான செயல்கள் உண்டு. வேதத்துல கர்த்தராகவே கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லி சாட்சி சொன்னவர்களும் வேதத்தில் உண்டு. ஆமென். நம்ம எல்லாரையும் குறித்து ஆண்டவர் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று வேதத்தில் எல்லாரையும் குறித்து சொல்லவில்லை. ஆனால் வெகு சிலரை குறித்து வேதம் சில பரிசுத்தவான்களை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி இருக்கிறது. அதுல குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக கர்த்தர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார், இல்லை என்றால் எடுத்து கொண்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்க முடியும். அதனால தான் இந்த 48வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு பிரியமானவன், அதாவது இஸ்ரவேலே யாக்கோபே என்று அழைத்து நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், என்னிடத்தில் கேளுங்கள். என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் என்ன செய்வானாம்? அவருக்கு சித்தமானதை செய்வான். இப்ப இந்த வசனம் நம்ம அத்தனை பேருக்கும் பொருந்தும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு தேசத்துல பிறந்திருப்போம், நம்ம ஒரு இடத்துல பிறந்திருப்போம். ஆனா இங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இப்போ ஷிஃப்ட் ஆயிருக்கிறோம், மூவ் பண்ணப்பட்டிருக்கிறோம். எது நிமித்தமா நம்ம மூவ் ஆகி வந்தோம்? எதுக்காக வந்தீங்க? வேலைக்காக வந்தோம். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? பிறந்த ஒரு தேசத்திலிருந்து, பிறந்த நம்ம ஊர்ல இருந்து இன்னொரு தேசத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறோம்? ஷிஃப்ட் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமானவன் அவன் பாபிலோன் தேசத்துக்கு அவன் ஷிஃப்ட் ஆகி போனாலும் என்ன செய்வானாம்? அவருக்கு சித்தமானதையே செய்வான். இல்லை என்று சொன்னால் அவருக்கு பிரியமானதையே செய்வான். ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல இருந்தோம், இப்போ நம்ம திரும்ப இங்க வந்து ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்வார்களாம்? அவங்க எந்த தேசத்துல கொண்டு போகப்பட்டாலும், எந்த தேசத்துக்கு மாற்றப்பட்டு போனாலும், அவங்க எங்க இருந்தாலும் என்ன செய்வார்களாம்? கர்த்தருக்கு சித்தமானதை மாத்திரமே செய்வார்களாம். யார் கர்த்தருக்கு சித்தமானதை செய்வார்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமானவன். பிரைஸ் தி லார்ட். நான் செய்வதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது.
ஹல்லேலூயா. நாம் செய்வது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கலாம், ஆனாலும் நானாக என்ன செய்ய முடியாது. நான் இது செஞ்சிருக்கேன் கர்த்தருக்கு பிரியமானது, நான் இதை செய்யறேன் கர்த்தருக்கு பிரியமானது, நான் இது செய்ததுனால அது கர்த்தருக்கு பிரியமானது என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் அதை பார்த்து சொல்லுவாரா? ஹல்லேலூயா. புரியுதா? அப்போ நான் ஜெபிக்கிறது கர்த்தருக்கு பிரியமானது, ஆனா அநீதி உள்ளவனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பு. அப்போ நான் அநீதி செய்து கொண்டு ஜெபிக்கிறவனாக இருந்து, நான் என்னுடைய அநியாயம் செய்கிறவனாக நான் ஜெபிக்கிறவனாக இருந்தேன் என்று சொன்னால் நான் சொல்லிக் கொள்ளலாம், நான் ஜெபிக்கிறவனானதால் என்னுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது. ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, நீ அநீதி உள்ளவனாக இருக்கிறபடியினால், நீ உன் கை சுத்தமாக இல்லாததினால், நீ உன்னுடைய செய்கையில உன்னுடைய குணங்கள் நல்ல குணமாக இல்லாததினால் நீ ஜெபிக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நீ சொல்ல. ஆனா நான் ஹல்லேலூயா. அதை எப்படி பார்க்கிறார் கர்த்தர்? அருவருப்பாக பார்க்கிறார். அப்போ இங்க நம்ம வாசிக்கிறோம், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்றாரு? இஸ்ரவேலே, யாக்கோபே, நீங்கள் எல்லாரும் கூடி வந்த இடத்துல கேளுங்கள், நீங்க எந்த தேசத்துக்கு நீங்கள் புறப்பட்டு போனாலும், நீங்க எந்த தேசத்துல கொண்டு போகப்பட்டாலும், நீ எந்த தேசத்துல நீ வைக்கப்பட்டாலும், இருக்கிற இடத்துல நீ எப்படிதான் இருப்ப? கர்த்தருக்கு சித்தமானதையே செய்வ. ஏனென்று சொன்னால் நீ கர்த்தருக்கு பிரியமானவன். அப்போ ஒரு இடத்துல பரிசுத்தவான்கள் விசுவாசிகள், நம்ம எங்க போனாலும், ஆலயம் எங்க இருக்கு, சபை எங்க இருக்கு, நம்ம சபைக்கு போகணும், ஆலயத்துக்கு போகணும், ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும் என்கிற விருப்பம் எங்க போனாலும், எந்த இடத்துக்கு நான் மாற்றப்பட்டு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், எந்த தேசத்துக்கு மாற்றப்பட்டாலும் இப்படிப்பட்ட சிந்தை எனக்கு இருக்கும் என்று சொன்னால் நான் கர்த்தருக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. இப்ப நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்துல ஒரு தேசத்தை குறித்து ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார் இல்லையா? பாபிலோன் அப்படின்னு சொன்னாலே வேசித்தனத்திற்கு ஹெட் குவார்ட்டர்ஸ். புரியுதா? பாபிலோன் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டாலே வேதத்துல பாபிலோன் அப்படின்னு சொல்லி நீங்க எங்கெல்லாம் பார்க்கிறீர்களோ, பாபிலோன் தேசத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இது வேசித்தனத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது பிறப்பிடம், தலைமையகம். புரியுதா? வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் பாபிலோனை நியாய தீர்ப்பேன் அப்படின்னு சொன்னார். உடனே நம்ம நினைக்க கூடாது பாபிலோன் என்கிற தேசத்தை நியாயம் தீர்ப்பேன் என்று அல்ல, அந்த பாபிலோன் என்கிற ஸ்பிரிட்டை. ஹல்லேலூயா. பாபிலோன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் உலகத்தை குறித்து பேசுகிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில பாபிலோன் என்பது எந்த தேசம்? யாருக்கா தெரியுமா? ஈராக். ஈராக் தேசம் தான் வேதத்தில் சொல்லப்படுகிற பாபிலோன் தேசம். நம்ம வேத வசனத்தின்படி ஈராக் இப்போ என்ன ஆயிருச்சு? ஒண்ணுமில்லாம ஆயிருச்சு. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல உலகத்தையே ஆண்ட ஒரு தேசம், சாம்ராஜ்யம், நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு மகாராஜாவால் ஆளுகை செய்யப்பட்ட ஒரு தேசம் இன்னைக்கு என்ன ஆயிருச்சு? ஒன்றுமில்லாம ஆயிடுச்சு. அதுவும் தீர்க்க தரிசனம் தான். புரியுதா? அதுவும் தீர்க்க தரிசனம் நிறைவேறதல்ல. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிற பாபிலோன் என்பது இந்த தேசத்தை குறிப்பதல்ல, அந்த ஆவியை குறிப்பது. ஹல்லேலூயா. அப்போ இங்க நம்ம வாசிக்கிறோம், பாபிலோன் என்கிற அந்த தேசத்துல எப்படி இருப்பானா? ஆம். அப்ப விசுவாசிகள் இல்லை என்றால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் உலகத்தில் என்ன செய்வார்களாம்? கர்த்தருக்கு சித்தமானதை மாத்திரமே செய்வார்கள். உலகம் எப்படிப்பட்டது? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையினால் நிறைந்தது. உலகமும் உலகத்தின் இச்சைகளும் அழிந்து போகும், வேத வசனம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும். எத்தனை பேருக்கு தெரியும்? உலகமும் அதன் இச்சைகளும் அழிந்து போகும். ஏன் அழிந்து போகும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் பிசாசானவன் எல்லா இடங்களிலும் எதை போட்டு வச்சிருக்கிறான் அப்படின்னா, கண்களின் இச்சையும் மாமிசத்தின் இச்சையும் ஜீவனத்தின் இச்சையும் போட்டு நிரப்பி வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் எப்படி இருப்பார்களாம்? அவருக்கு சித்தமானதையே செய்வார்கள். அப்போ இந்த வேசித்தனமும் விபச்சாரமும் நிறைந்த இந்த உலகத்தில் நீங்க செய்கிற எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? கர்த்தருக்கு சித்தமானதா இருக்கும் என்று சொன்னால் நீங்களும் நானும்
கர்த்தருக்கு பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. இந்த எழுத்தின்படி, இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தின்படி பாபிலோன் தேசத்துக்கு ஒருவர் சிறையாக கொண்டு போகப்பட்டார். எல்லாருக்கும் இப்ப தெரியும். ஆமா, தானியேல் என்கிற ஒரு பிரதானி. இஸ்ரவேலிலே தானியேல் என்கிற ஒரு பிரதானி அப்படின்னு சொன்னா இந்த அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள், இல்ல உயர்தர மட்டத்தை சார்ந்தவர்கள். புரியுதா? என்னன்னு சொன்னா நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து முதலாவது யாரை சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க? எருசலேமில் உள்ள பிரதானிகளில் கிட்டத்தட்ட 50,000 பேர் என்ன பண்ணிட்டாரு? கொண்டு போனார். பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக கொண்டு அப்படி கொண்டு போகப்பட்டவர்களில் தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்க என்ன செய்யப்பட்டுட்டாங்க? அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். நல்லா புரிஞ்சு கவனிங்க. இவர்கள் உயர்குல மக்களாக இஸ்ரவேலில் இருந்தார்கள், எருசலேமில் இருந்தார்கள். இப்போ பாபிலோன்ல என்னவா கொண்டு போகப்பட்டிருக்கிறாங்க? அடிமைகளாக கொண்டு போகப்பட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா இங்க கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னா, அடிமையாக கொண்டு போகப்பட்டிருக்கிற இந்த தானியேலுக்கு அந்த பாபிலோனின் ராஜா கட்டளையிட்டது என்ன அப்படின்னா, என்ன சாப்பாடு கட்டளையிட்டாரு? அவங்களுடைய பராமரிப்பிலும் போஜனத்திலும் ஒரு குறைவு நீங்க என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அவங்க எகிப்தில், அதாவது இஸ்ரவேல்ல நல்லா சாப்பிட்டு நல்ல உயர்தலமா இருந்தவங்க, அவங்களுக்கு இங்க என்ன பண்ணுங்க? அதே போல் நல்ல ஆகாரங்களை கொடுங்க. புரியுதா? ராஜ சமூகத்து போஜனத்தை அவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு கட்டளையிட்டாங்க. ஆனா தானியேல் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த ராஜாவின் போஜனத்தினால் தான் தீட்டுப்பட்டு விடக்கூடாது என்பதிலே ரொம்ப கவனமாக இருந்தான். ஹல்லேலூயா. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், இது இப்படி இருக்கும் என்று நான் கணிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஏன் அந்த போஜனத்தை அவாய்ட் பண்ணியிருக்கணும்? பிரைஸ் தி லார்ட். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டிருக்கலாம், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட போஜனமாக இருக்கலாம் என்று சொல்லி அவன் அறிந்திருக்கணும். அதனால அந்த போஜனம் தீட்டுப்பட்டது என்று சொல்லி அந்த போஜனத்தை அவன் வெறுத்தான். பிரைஸ் தி லார்ட். அவாய்ட் பண்ணான். புரியுதுங்களா? இப்போ அடிமையாய் கொண்டு போகப்பட்டிருக்கிறவனுக்கு அங்க கொடுக்கப்பட்ட போஜனம் என்னமோ நல்ல போஜனம். ஆனா அந்த போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி என்ன கேட்டார் அப்படின்னா, பியோர் வெஜ்ஜி கேட்டார். அப்படிதானே? ஆமா, பியோர் வெஜ்ஜி கேட்டார். ஒரு 10 நாள் எங்களுக்கு என்ன கொடுங்க, நல்ல வெஜ்ஜு கொடுத்து பாருங்க, எங்களுடைய முகம் களை கட்டுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அப்ப தானியேலுக்குள்ள இன்னொரு தேசத்தில் அவன் கொண்டு போகப்பட்ட போதும் அவன் விசுவாசத்தில் குன்றி போகவில்லை. ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. நான் அடிமையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் என்னை அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அவன் அவிசுவாசியாகவோ விசுவாசத்தில் அவன் சோர்ந்து போகாதபடி அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. எனக்கு 10 நாள் நான் இஸ்ரவேல்ல இருந்தபோது நல்ல சாப்பாடு நான் சாப்பிட்டிருக்கலாம், நல்ல கொழுகொழு நான் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பாபிலோனில் வந்தபோது இந்த ராஜாவுடைய போஜனத்தினால் நான் தீட்டுப்படக்கூடாது என்று எண்ணி அவன் என்ன கேட்டான் அப்படின்னா, வெஜிடேரியன், பியோர் வெஜ்ஜு கேட்டான். கேட்டுட்டு சொன்னான், எங்களுடைய முகத்தை நீங்க என்ன செஞ்சு பாருங்க, 10 நாளைக்கு பிற்பாடு சோதித்து பாருங்க அப்படின்னு சொன்னான். அப்ப எது அடிப்படையில் சொல்லியிருப்பான்? விசுவாசம். பேசிக்கா அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்ப்போம். நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லையா, நல்ல சாப்பாடு, குறைவில்லாம நான்வெஜ், என்ன டெய்லி சாப்பாடுன்னா அவ்வளவு போதும் போதும் என்கிற அளவுக்கு சாப்பாடு. ஆனா திடீர்னு ஒரு நாள் என்னை ஆண்டவர் என்ன பண்றார், ஒரு பாடுகளுக்கு உட்படுத்திட்டார். ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள உட்படுத்தப்பட்டுட்டோம். இந்த இடத்துல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? இந்த இடத்துல நான் எப்படி இருப்பேன்? என்ன ஆக்ட் பண்ணுவேன்? என்ன நான் வெளிப்படுத்துவேன்? ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க எப்படி ஆக்ட் பண்ணுவீங்க? ஒப்பாரிய போட்டு அந்த கூட்டத்தை கலைச்சிட மாட்டோம். ஹல்லேலூயா. இதுல புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து போனாங்கன்னா புருஷன் செத்தான். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ பொண்டாட்டி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இங்க அடிமைப்பட்டு கிடக்கிற, நீ கண்ணு தெரியாத மாதிரி இருக்க. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன பண்ணிடுவோம்,
மாத்தி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஹல்லேலூயா. ஆனால் தானியேல் அந்த கடினமான சூழ்நிலையில் அவன் என்ன செய்யல அப்படின்னா, அந்த சூழ்நிலையை முறுமுறுப்பாக மாற்றாமல் விசுவாசமாக மாற்றினான். ஹல்லேலூயா. அதான் கர்த்தருக்கு பிரியமானவன். 9வது அதிகாரத்தை நீங்க எடுங்க, தானியேலின் புஸ்தகம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். காபிரியேல் தூதன் என்ன பண்ணி இருக்கிறாரு? தானியேல் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அந்திப்பலி செலுத்தும் வேளையிலே வந்து என்ன செய்யறாரு? என்ன சொல்லி கூப்பிட்டாரு? எப்படி சொல்லி கூப்பிட்டாரு? நீ மிகவும் பிரியமானவன். தானியேலை அழைக்கும் போது, இப்ப தானியேல் எங்க இருக்கிறாரு? பாபிலோனில் இருக்கிறார். பாபிலோன் தேசத்திலே அடிமையாக ஆக்கப்பட்டு இருக்கிறார். அந்த தேசத்திலே, அந்த அடிமைத்தனத்தில் இருந்த அந்த தேசத்திலே காபிரியேல் தூதன் வந்து அழைக்கிறாரு. நீ எப்படிப்பட்ட மனுஷன்? மிகவும் பிரியமானவன். இப்ப மிகவும் பிரியமானவனுக்காக அவன் வேண்டிக் கொண்ட போது என்ன வெளிப்பட்டது? கட்டளை புறப்பட்டது. அப்போ பிரியமானவன் என்ன செய்வான்? அப்போ வேண்டிக் கொள்ளுவான். ஹல்லேலூயா. அவன் எந்த இடத்தில் இருந்தாலும் அவன் ஜெபிக்கிறவனாக இருப்பான். அவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் ஜெபிக்கிறவனாக இருப்பான். அவன் ஜெபிக்கிற போது பரலோகத்திலிருந்து அவனுக்கான பதில் உடனடியாக வரும். ஹல்லேலூயா. இப்ப நம்ம பாபிலோனை போல இன்னொரு உலகத்தில் கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்? தானியேலை போல இல்ல இங்க வந்து உட்கார்ந்து முறுமுறுத்துட்டு எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் அவிசுவாசமான வாழ்க்கைக்குள்ள இருக்கீங்க? ஹல்லேலூயா. சொல்ற புரியுதா? அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தானியேல் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தான்? வேண்டிக் கொள்ளுகிற ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தான். பரலோகத்திலிருந்து அவனை குறித்து செய்தி வந்தது, நீ மிகவும் பிரியமானவன், உனக்கு செய்தியை அறிவிக்கும்படி நான் இப்பொழுது வந்தேன். என்ன செய்தியை தெரியுமா அறிவிச்சான் அந்த தூதன்? மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனத்தை அங்க அறிவிச்சான். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. நல்லா கவனிங்க. 24ஆம் வசனம் தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரெவலேஷன், ஒரு செய்தி. என்ன செய்தி அப்படின்னா, மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரம் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும். போதும். இங்க தானியேலுக்கு என்ன வெளிப்பட்டது? இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. 24ஆம் வசனம் எவ்வளவு தெளிவாக சொல்லுது பாருங்க. இயேசு கிறிஸ்து வந்து என்ன ஊழியத்தை நிறைவேற்றுவார் என்பதை தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. அப்ப வேண்டிக் கொள்ளுகிறவனுக்கு, பிரைஸ் தி லார்ட், அவன் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் பாபிலோனில் இருந்தாலும் அவன் வேண்டிக் கொள்ளுகிறவனாக இருப்பான். வேண்டிக் கொள்ளுகிறவனுக்கு பதில் வரும். பதில் வரும்போது, பதில் வருவது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ரகசியங்கள் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பிரியமானவனுக்கு கிறிஸ்துவை பற்றின ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. மேசியா என்கிற ஒருவர் வருவார், வந்து என்ன ஊழியத்தை எந்த காலத்தில் நிறைவேற்றுவார் என்று தானியேலுக்கு அறிவிக்கப்பட்டது.
ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பிரியமானவன் என்று அழைக்கப்படுகிறவனுக்கு, கர்த்தருக்கு பிரியமானவனுக்கு ஆண்டவர் தம்மை குறித்து வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ கர்த்தரை அறிவார். ஆமென். ஆனால் கர்த்தரை குறித்து நம்ம அறிஞ்சுதான் ஆகணும். ஆமென். அப்போ தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது அது மேசியாவை குறித்து, மேசியா வரக்கூடிய காலத்தை குறித்து, மேசியா செய்து நிறைவேற்ற போகிற ஊழியத்தை குறித்து. ஹல்லேலூயா. தானியேல் ஏன் பிரியமானவன்? முதலாவது நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய காரியங்கள் தானியேலை குறித்து நம்ம பார்க்க முடியும், பட் நான் சுருக்கமா போறேன். முதலாவது நம்ம பார்த்தோம், அவன் அந்நிய தேசத்தில் வந்திருந்த போது, அவன் புறதேசத்தில் வந்திருந்த போது, அவன் அந்த தேசத்தினுடைய ராஜாவினுடைய போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி. நல்லா கவனிங்க, எந்த தேசத்துல போனாலும் எந்த இடத்துல போனாலும் பரிசுத்தம் என்பது ஒண்ணுதான். எங்க நம்ம இருந்தாலும் பரிசுத்தத்துல காம்ப்ரமைஸே கிடையாது. யாருக்கு? ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. நான் இங்க இருக்கிறேன், நான் இங்கிலாந்துல இருக்கிறதுனால, நான் அயர்லாந்துல இருக்கிறதுனால, நான் நியூசிலாந்துல இருக்கிறதுனால நான் வேற மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு வேதம் சொல்லல. ஹல்லேலூயா. சிலர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஊர்ல இருக்கும்போது நல்ல ஒழுக்கம், வெளியில வந்ததுக்கு அப்புறம் இதுவா அப்படின்னு வாயை பழக்க முடியும். ஹல்லேலூயா. பாத்திருக்கீங்களா அப்படிப்பட்ட ஆட்களை? எந்த தேசத்துக்கு போனாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய காரியங்கள் வேற மாதிரி இருக்கலாம், அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம் வேறையாக இருக்கலாம், அங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் வேறையா இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவன் எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானதையே தான் செய்வான். பரிசுத்தம் எங்கே என்ன செய்யாது, மாறக்கூடாது. ஹல்லேலூயா. இப்ப அந்த தேசத்துல இப்படிப்பட்ட சாப்பாடு தான் இருக்குது, அவனுக்கு அப்படிப்பட்ட போஜனம் கொடுக்கப்பட்டிருக்கு தானியேலுக்கு. அது நல்ல போஜனம். நீங்களா என்ன பண்ணிருப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு ஒரு கை பார்த்துருவோம். எப்படிப்பட்ட போஜனம்? ராஜ விருந்து. எல்லாமே அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய, இல்ல பல தேசங்கள் வருவிக்கக்கூடிய தி பெஸ்ட், கொழுமையான முதன்மையான பதார்த்தம். நம்ம என்ன இதுவரைக்கும் இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை. படுத்துருவோம், உருண்டு படுத்து புரண்டு, ஏன்னா கையில் எடுத்து திங்கிறதுக்கு நேரம் ஆயிடும், அப்படியே ஆண் வாயை பிளந்து அதிலே விழுந்துருவோம். இதானே நம்ம, இப்படிதான் நம்ம இருக்கிறோம். இலவசமா சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொன்ன உடனே எப்படி விழுந்தடிச்சு ஓடுறோம். ஹல்லேலூயா. கையை பிடிச்சு சொல்லுங்க. உங்களை இல்லை, புரியுதா உங்களுக்கு? அப்ப எல்லாத்தையும் கொடுக்கிற எல்லாத்தையும் அப்படி அல்ல, இருக்கிற எல்லாத்தையும். சில கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடணும். நம்ம அப்படி கொஞ்சம் இயேசு மாறுபட்டாரா? அப்படி இயேசு வேறுபட்டாரா? அப்படி ஹல்லேலூயா. அவர் பிறந்த கலாச்சாரத்தின்படி இருந்தார், ஆனா எந்த இடத்திலும் பரிசுத்த குலைச்சலுக்கு எதுவாக அவர் நடக்கவே இல்லை. ஹல்லேலூயா. தானியேல் கொண்டு போகப்பட்ட தேசம் வேசி மார்க்கம் நிறைந்தது, ஆனா அவன் தன்னை என்ன செய்யல, தீட்டுப்படுத்தல். அவ்வளவுதான். நான் வந்திருக்கிற தேசம், இன்னும் இருக்கக்கூடிய ஜனங்கள், சுற்றி இருக்கிறவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நான் எப்படிப்பட்டவன்? ஹல்லேலூயா. கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. நீங்க ஆலயத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கீங்க, ரூம்ல இருக்கும்போது எப்படி இருக்கீங்க, நீங்க யாருக்காவது தொலைபேசி பேசும்போது உங்க வார்த்தை எப்படி இருக்கு, நீங்க நண்பர்கள் 4 பேரோடு சேரும்போது உங்களுடைய வாயின் வார்த்தைகளும் உங்களுடைய ஆக்ஷன் எப்படி மாறுது? ஹல்லேலூயா. நீங்க என்ன ஆக்ட் பண்றீங்க, உங்களுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம மாறதானே செய்யறோம், நிறைய இடங்கள்ல நம்ம மாத்தி தானே இருக்கிறோம், இங்கே மாதிரி அங்க இல்லையே. ஹல்லேலூயா. சிலர்கிட்ட தொலைபேசியில பேசும்போது, சிலர்கிட்ட பேசும்போது என்னுடைய டோன் மாறுது, என்னுடைய ஆக்ஷன் மாறுது, என்னுடைய வார்த்தைகள் மாறுது. எத்தனை பேர் டபுள் மீனிங் பேசிட்டு தெரியுறான். ஜோக் அடிக்கிறதுக்கு தெரியாது மரமண்டைகளுக்கு. எதையாவது சொல்லி ஜோக் அடிக்கணும், டபுள் மீனிங் பேசுறது. யாராவது இருக்கீங்களா? கொன்னு போடுவார் ஆண்டவர். ஜோக் அடிக்கிறோங்கிற பேர்ல டபுள் மீனிங் சொல்லி ஜோக் அடிக்கிறது. ஆவிக்குரிய பிள்ளைகள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம். சரி, நாங்க எல்லாம் அதெல்லாம் பேசுறது இல்லை. உன் காது, அவன் டபுள் மீனிங் பேசுறான்னா நீ என்ன செஞ்சிருக்கணும்? நீ நகர்ந்து போ.
முகத்தை காட்டிட்டு நீ போயிரு, இல்ல பிடிக்கல நீ சிரிச்சுட்டே வெளியே போயிரு, அந்த விட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பேசல, ஆனா எனக்கு கேட்கறதுல இன்பம். ஹல்லேலூயா. கேட்டா நான் எனக்கெல்லாம் அப்படி எல்லாம் பழக்கம் கிடையாது. நீ கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கல்ல, கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஹல்லேலூயா. இப்ப டபுள் மீனிங் பேசி ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இருக்க கூடாது இல்லையா? அதானே வேசித்தனத்துக்கு விலகிறது. இப்ப தானியேல் போன இடத்துல என்னவா இருந்தான்? தன்னை தீட்டுப்படுத்த விரும்பவில்லை. ஹல்லேலூயா. நீங்க எங்க வேணாலும் போங்க, ஆனா உங்களை தீட்டுப்படுத்தாதீங்க. நீங்க எங்க வேணாலும் இருங்க, உங்களை தீட்டுப்படுத்தாதீங்க. அது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. புரியுதா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் செய்வான். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, வேதம் கர்த்தருக்கு பிரியமானவர் என்று சொல்லி யாரை சொல்லி இருக்கோம்? தாவீதை சொல்லி இருக்கோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுச்சு, இவர் எனக்கு பிரியமான குமாரன். ஏசாயா 42 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புற ஜாதிகளுக்கு நியாயத்தை. ஏசாயா இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்றார். புரியுதா? என்ன சொல்லி கூப்பிடுறாரு? என் ஆத்துமாவுக்கு பிரியமான இவர், எனக்கு ஆத்துமாவுக்கு பிரியமானவர் இவரே. பிரைஸ் தி லார்ட். இவருக்கு என்ன கொடுப்பேன்ங்கிறாரு? என் ஆவியை. பிரைஸ் தி லார்ட். இது உங்களுக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம். அப்ப கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய ஆவி என்ன செய்வான்? பெற்றுக்கொள்ளுவான். அதான அடுத்து சொல்லுது, இவர் எனக்கு பிரியமானவர், என் ஆவியை அவர் மேல். ஆமா, அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமானவங்களா இருக்கணும். புரியுதா? என் பிரியமான குமாரன், இவர் மேல் என்ன செய்வேன்? என் ஆவியை அமர பண்ணுவேன். இப்போ வாசிங்க அடுத்தது புதிய ஏற்பாட்டுல மத்தேயு 3 அதிகாரம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இப்ப வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிருக்கு. யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து. இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஏன் பரலோகம் இதை குறித்து சொல்லுச்சு? ஏன் இந்த இடத்துல பரலோகம் பேசுச்சு? ஏன் வானத்தின் இந்த இடத்துல சத்தம் உண்டாயிற்று? ஏன்? முந்தின வசனம் வாசிங்க. இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ என்ன செய்யப்பட்டது? வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை. எந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல்? 42:1. ஹல்லேலூயா. அப்போ எப்ப அவர் மேல் ஆவி அமர பண்ணுவேன்? எப்ப அவர் மேல் ஆவி அமர பண்ணாரு? எப்ப ஆத்மா அவர் மேல ஆவி அமர பண்ணாரு? ஞான ஸ்நானம் பெற்ற போது. ஹல்லேலூயா. எப்ப பரலோகத்திலிருந்து டெஸ்டிமனி திரும்ப வந்தது, இவர் என்னுடைய பிரியமான குமாரன் சொல்லி அவர் எப்ப ஞான ஸ்நானம் பெற்றாரோ அப்ப பரலோகம் அவருக்காக திறந்து டெஸ்டிமனி சொல்லுச்சு. ஹல்லேலூயா. அப்போ ஞான ஸ்நானம் பெற்ற பிற்பாடு அவர் மேல் என்ன வந்து அமர்ந்தது? சொல்றது புரியுதா உங்களுக்கு? வசனம் எவ்வளவு தெளிவாக நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எப்ப ஞான ஸ்நானம் பெறுகிறார்களோ அவங்க யாரு? கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அவர்கள் மேல் தேவ ஆவியை கர்த்தர் அமர பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். திரும்ப அடுத்தது வாசிங்க. லூக்கா 3 அதிகாரம். புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்றது. இங்க என்ன சொல்லு? வசனம் மாறி கொஞ்சம் மாறி இருக்குதா?
என்ன சொல்லுது? அவர் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில், 21 வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. மத்தேயுல வாசிக்கும் போது அவர் ஞானஸ்நானம் பெற்றார். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து இறங்கினார். வானம் அவருக்காக திறக்கப்பட்டது. லூக்கா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணின போது என்ன பெற்றுக்கொண்டார்? வானம் அவருக்கு மத்தேயு எங்க விட்டிருந்தாரு, இங்க லூக்கா எழுதி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப எப்போ வானம் திறந்தது? ஜெபம் பண்ணுகையில். நல்லா தெரிஞ்சுக்கணும், ஞானஸ்நானம் பெற்ற உடனே அல்ல, ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அடுத்தது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எதுக்காக ஜெபம் பண்ணணும்? பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக. பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிற போது வானம் அவர்களுக்காக திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட போது பரிசுத்தாவி என்ன செஞ்சார்? அவங்க மேல வந்து அமர்ந்தார். இப்ப சொல்லுது, இப்ப வானத்திலிருந்து சத்தம் உண்டாயிட்டு. வாசிங்க. இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்றது. அப்ப எப்பதான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது? அவர் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியை பெற்ற போது பரலோகம் ஏசாயா தீர்க்கதரிசி 42 அதிகாரத்தில் வாசித்த அந்த தீர்க்க தரிசனத்தை இங்க டிக்ளேர் பண்ணிச்சு. ஹல்லேலூயா. இவரின் பிரியமான குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ 12 அதிகாரம் எடுங்கள். மத்தேயு. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், அங்கிருந்து இப்போ இதுல வாசித்தோம். இப்போ 18 வாசித்தோம் இல்ல? நாம் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன். இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல திரும்பவும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை பரலோகம் ரிப்பீட் பண்ணுது. ஹல்லேலூயா. திரும்பவும் அதே காரியத்தை ஏசாயா 42 சொல்லப்பட்டதை திரும்பவும் அங்க ரிப்பீட் பண்ணுது. ஏன்? 14 இருந்து வாசி. திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். இங்க இயேசு என்ன பண்ணார் அப்படின்னா, பரிசேயர்கள் எல்லாரும் கொலை செய்ய வகை தேடின போது இவர் புறப்பட்டு போறார். திரளான ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஃபாலோ பண்றாங்க. இயேசு இப்ப என்ன பண்றார்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார். புரியுதா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஊழியம் செய்து கொண்டிருந்த போது திரளான கூட்டத்தை என்ன பண்றாங்க? பின்பற்றுகிறார்கள். புரியுதா? பின்பற்றி போகும்போது ஆண்டவர் அநேகர் என்ன பண்றாரு? சொஸ்தமாக்குறார். அநேகருக்கு உபதேசங்களை கொடுக்கிறார். இப்படி போயிட்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றார். என்ன வார்த்தையை சொல்றாரு? என்ன சொன்னார் அங்க 16ஆம் வசனத்துல? தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி. ஹல்லேலூயா. இதை வெளிப்படுத்தின போது, இதை பேசின போது பரலோகம் சொல்லுச்சு, இவர் எனக்கு பிரியமான குமாரன். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் ஊழியம் செய்து திரளான ஜனத்தை கூட்டியாச்சு. எல்லாருக்கும் சுகம் அளிக்கப்படுகிறது. அற்புத அடையாளங்கள் நடக்குது. ஆண்டவர் சொன்னாரு, என்ன பிரசித்தம் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. என்ன உயர்த்தாதீங்க, என்ன மேன்மைப்படுத்தாதீங்க. இன்னைக்கு நடக்கிறது என்ன? இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்யும் போது பரிசுத்த ஆவியினாலும் கிருபையினாலும் அற்புத அடையாளங்கள் உபதேசங்கள் செய்த பிற்பாடு இப்ப ஊழியக்காரன் என்ன ஆயிடுவான் அப்படின்னா ஹீரோவாயிருவான். நடக்குதா இல்லையா?
ஆண்டவர் அவர்களது கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஊழியங்கள் நடைபெறும் போது, அற்புத அடையாளங்கள் நடக்கும் போது என்ன உண்டாகுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் அதான் வித்தியாசம். ஹல்லேலூயா. அப்போ இப்படி கூட்டம் சேர சேர ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. கூப்பிட்டு சொன்னா, என்ன செய்யக்கூடாது, பிரசித்தம் பண்ணக்கூடாது, என்னை மேன்மைப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நடக்கிறது என்ன? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் கவனம் உள்ளவங்களா இருக்கணும். அப்ப கூட்டம் கூடும் போது நம்ம எப்படி இருக்கிறோம்? இதை படித்த போது எனக்கு ஒரு பெரிய லெசன். இந்த வசனத்தை நான் எத்தனையோ முறை வாசிச்சிருக்கிறேன். இந்த செய்தியை நம்ம எடுக்கிறதுக்காக நான் தியானித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த லெசன் இது. நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நாம் ஊழியம் செய்யும் போது, ஆத்துமாக்கள் சேரும் போது, ஆண்டவர் நம் மூலமாக பரிசுத்தாவினாலும் கிருபையினாலும் அற்புத அடையாளங்கள் செய்யும் போது நான் என்ன செய்கிறேன்? ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய சோதனை பார்த்துங்க. இதில் அநேக ஊழியக்காரர் விழுந்து போயிடுவான். இது ஆண்டவர் டெஸ்ட் பண்ணக்கூடிய டெஸ்டும் கூட. நமக்கு அதிகமாக கொடுக்கும் போது நம்ம எப்படி இருக்கிறோம்? நான் அதிகமாக பெற்றுக்கொள்ளும் போது என்ன ரியாக்ட் பண்றேன்? ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், என்னை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க, என்னை பிரசித்தம் பண்ணாதீங்க, என்னை குறித்து நீங்க பெருசா பேசாதீங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு தாழ்மையான வார்த்தை தெரியுமா அது? பிரைஸ் தி லார்ட். என்னை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு அவங்க என்ன சொன்னாரா? கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டார், என்ன குறித்து நீங்க என்ன செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்க அப்படின்னா, இயேசு செஞ்சதுக்கு இணையா இந்த உலகத்துல இன்னைக்கு எவனும் அப்படி பெருசா செஞ்சுட்டு போகல. ஆனா பீத்திருக்கே. ஹல்லேலூயா. பேசுற பேச்சும், போடக்கூடிய எடிட்டிங்கும், பண்ணக்கூடிய விளம்பரங்களும் பாத்தீங்கன்னா, ஹல்லேலூயா, பரலோகம் அவங்கள பார்த்து என்ன சொல்லாது? இவன் பிரியமானவன் சொல்லாது. ஆனா உலகம் சொல்லும், பெரிய ஆளுவர், பெரிய ஊழியக்கார். ஏன்னா இப்ப மீடியா ரொம்ப ஈஸியா உலகமெங்கிலும் எல்லாத்தையும் கொண்டு போயிருது. பாத்தீங்களா? இப்ப லைவ் இல்லாத சர்ச்சஸே இல்ல, அப்படித்தானே? இப்ப லைவ் இல்லாத ஊழியங்களே இல்லை தானே? எல்லாத்தையும் அப்படி. நான் போன வாரம் கேள்விப்பட்டேன், ஒரு பிரசங்கியார் அவர் மட்டும்தான் மேடையில் பேசுவாராம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆளெல்லாம் இருக்காதான். ஆனா காட்டுறதுனால பெரிய கிரௌட்ல இருந்து பிரசங்கம் பண்ற மாதிரி காட்டிட்டு இருக்காங்களாம். என்ன எல்லாம் எடிட்டிங். அப்ப லைவ்ல வர்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நம்பிராதீங்க. எது நம்ம கண்ணுல பாக்குறோமோ அதான் நிஜம். ஹல்லேலூயா. புரியுதா? நமக்கு வரக்கூடியது போதும். ஆண்டவர் தரதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். நமக்கு வர்ற ஆசீர்வாதம் போதும். புரியுதா? இப்படியெல்லாம் இன்னைக்கு எடிட் பண்ணிக்க மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறான், தன்னை பெரிய ஆளா காமிக்கிறது. ஏமாந்துராதி. ஹல்லேலூயா. நம்ம கண்ணுல பாக்குறது எதுவோ அதான் நிஜம். இயேசு திரளான ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். திரளான ஜனம் அவரை ஃபாலோ பண்ணுச்சு. ஆனா அவர் சொன்னார், கண்டிப்பாக என்னை பிரசித்தம் பண்ணாது. இப்ப பரலோகம் சொல்லுச்சு, இவர் எனக்கு பிரியமானவர். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆண்டவர் நமக்கு பார்த்து என்ன சொல்லணும்? இவன் எனக்கு பிரியமானவன். எவ்வளவு மேன்மைக்குள்ள நம்ம போனாலும், கர்த்தர் நமக்கு கிருபைகளையும் பரிசுத்தாவின் அபிஷேகம் மேன்மைக்குள்ள போனாலும், இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே. ஆமென். அவர் என்ன செய்யல அந்த இடத்துல? மேன்மை பாராட்டு. வாசிங்க அடுத்தது 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் பேசுகையில் ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட். சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவர் 3 சீஷர்களை கூப்பிட்டு போய் மலையின் மேல் ஏறி என்ன பண்ணாரு? ஜபிக்கும்படியா போனார். அவருடைய முகம் மறுரூபமாயிற்று இல்லையா? அவர் மறுரூபமாகி காண்பிக்கப்பட்ட போது இவங்க என்ன பண்ணாங்க? பேதுரு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆமென். இப்போ பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், அதான் 5ஆம் வசனத்தில், அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் திடீர்னு பரலோகத்திலிருந்து ஒரு என்ன வந்தது? ஒரு மேகம் வந்து என்ன சொல்லுச்சு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இவருக்கு செவி கொடுங்கள். ஏன் இங்க இடத்துல சொல்லுச்சு? ஹல்லேலூயா. இயேசு இந்த இடத்துல ஜபித்துக் கொண்டிருந்த போது மறுரூபமாக்கப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். மறுரூபமானது பரலோகத்திலிருந்து அவர் என்ன செய்யப்பட்டார்? மறுரூபம் ஆக்கப்பட்டார். முந்தின அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய ஒரு கான்வர்சேஷன் அங்க ஓடிட்டு இருக்கும். ஜனங்கள் எல்லாரும் அவரை குறித்து பல விதமா சொல்லிட்டு இருப்பாங்க. புரியுதா? இயேசு சொல்லுவாரு, இயேசு கேட்பார் சீஷர்களை பார்த்து, நீங்கள் எல்லாரும் என்ன
ஆமா, உலகம் என்ன சொல்லுது, கூட இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். அப்ப பேதுரு சொல்லுவாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பிதா பேதுரு மூலமாக இதை வெளிப்படுத்துறார். புரியுதா? இவர் எனக்கு பிரியமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பேதுரு மூலமா அறிக்கை வருது. புரியுதுங்களா? 6 நாளைக்கு பின்பு நம்ம அந்த அடுத்த அதிகாரத்தில் முதல் வசனம் என்ன போடுது? ஆமா, இப்ப பரலோகத்திலிருந்து பேதுருவுக்கு வெளிப்பட்டது. இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பரலோகம் அவர்களுக்கு காண்பித்தது. ஹல்லேலூயா. முந்தின அதிகாரத்தை பார்த்தோம், அவர் பரலோகத்திலிருந்து அவருக்கு என்ன செய்யப்பட்டது? வெளிப்படுத்தப்பட்டது. ஆனா அவங்க என்ன செய்யல? காணல. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி பரலோகம் அவருக்கு வெளிப்படுத்துச்சு. அவருக்கு என்ன செய்யலானா? காண்பித்து கொடுக்கல. அடுத்த 6 நாளைக்கு பிற்பாடு ஆண்டவர் என்ன பண்ணாரு? பேதுரு, யோவான், யாக்கோபை கூப்பிட்டு கொண்டு போய் ஒரு உயர்ந்த மலையில் போய் ஜெபிக்கும்படி போனார். அவர்களுக்கு பரலோகம் என்ன செஞ்சது? அவருடைய மகிமையை காண்பித்து கொடுத்து சொல்லுச்சு, இவர் எனக்கு பிரியமான குமாரன். ஹல்லேலூயா. இந்த பிரியமான குமாரன், இந்த நேசகுமாரன் நமக்காக என்ன செய்யப்பட்டார்? ஹல்லேலூயா. ஏசாயா சொன்னார் ஏற்கனவே, புற ஜாதிகளுக்கு நீதியை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். புறஜாதி ஜனங்களுக்கு நீதியை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்போ இந்த பிரியமான குமாரனை தேவன் என்ன செஞ்சார் அப்படின்னா, நமக்காக, புறஜாதிகளாகிய நமக்காக சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இல்லைன்னு சொன்னா கொலை செய்யும்படி ஒப்பு கொடுத்தார். வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன், ஒன்னே ஒண்ணு, என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவர்களிடத்துக்கு அனுப்பினான். தோட்டக்காரரோ, இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம் வாருங்கள், அப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே போட்டு விட்டார்கள். புரிஞ்சுதா இப்போ வசனம்? இப்போ ஒரே பேரான குமாரன், அவருக்கு பிரியமான ஒரே குமாரனை என்ன பண்ணாங்க? அடித்து கொலை செய்து தோட்டத்துக்கு புறம்பே போட்டு விட்டார்கள். ஏன் போட்டாங்க? ஹல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கு, இந்த சுதந்திரம் நம்முடையதாகும்படி இதை செய்வோம் வாருங்கள் என்று. ஆனா உண்மையிலேயே ஆண்டவர் எதற்காக இந்த ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்தார்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக, நீங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக, உங்கள் எல்லாருடைய பாவங்களும் என்ன செய்யப்பட வேண்டும்? கழுவப்படுவதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். இந்த ஒரே பேரான குமாரன் எப்படிப்பட்டவராம்? பிரியமான குமாரன். ஹல்லேலூயா. தனக்கு பிரியமான ஒரே குமாரன், புரியுதா? அந்த குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். இப்போ ஒரே குமாரனை ஒப்பு கொடுத்து, பிரியமான ஒரே குமாரனை ஒப்பு கொடுத்து அவர் என்ன செஞ்சு போட்டாங்க? அவங்க கொலை செய்து போட்டார்கள் இல்லையா? இப்போ வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நான் என்ன செய்யலாம்? என்ன சொல்லியிருக்காரு இங்க தோட்டக்காரர்? எனக்கு பிரியமான குமாரனை அனுப்பினால் அவனையாகிலும் கண்டு அஞ்சுவார்கள் என்று எண்ணி அவனை அனுப்பினான். இவன் சுதந்திரவாளி. 15ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி
கொன்று போட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொன்று போட்டார்கள். ஹல்லேலூயா. திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி அவரை கொன்று போட்டார்கள். ஆனா கொன்று போட்டதோடு அல்ல முடிந்தது. இந்த பிரியமான குமாரனை கொன்று போட்டது நிமித்தமாக என்ன செய்யல, அங்க ஒரு முடிவு வரல. வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க எடுங்க. 2ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவிப்பின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரனுடைய கைகளினாலே என்ன சொல்றது வேதம்? சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். நம்ம லூக்காவிலும் மார்க்கிலும் வாசித்தோம். அவங்க தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி அவரை கொலை செய்தார்கள், கொன்று போட்டார்கள். என்ன சொல்லி கொண்டு போட்டான்? சுதந்திரம் நம்முடையதாகும். அவனுடைய எதிர்பார்ப்பு அதுவாக இருந்தது. ஆனால் தனக்கு பிரியமான குமாரனாக இருந்தபடியினால் தேவன் என்ன பண்ணாரு? சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்த இயேசுவை தொடர்ந்து வாசிங்க. தேவன் அவருடைய மரண உபாதையின் கட்டை அவிழ்த்து என்ன பண்ணாரு? அவரை எழுப்பினார். மரணத்தினால் அவர் கட்டப்படக்கூடாது இருந்தது. போதும். அங்க என்ன சொன்னா? சுதந்திரம் நம்முடையதாகும் என்று சொன்னா தோட்டத்துக்கு புறம்பாக்கி கொலை செய்தான். ஆனால் தேவன் அவருக்கு ஒரே பேரான பிரியமான குமாரனை மரண உபாதையின் கட்டை அவிழ்த்து உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. இப்ப சுதந்திரமும் போச்சு. அப்படித்தானே? சுதந்திரம் நம்முடையதாகும் என்று சொல்லி கொலை செய்தார்கள். ஆனால் தேவனோ அவருடைய மரண உபாதையின் கட்டை அவிழ்த்து உயிரோடு எழுப்பினார். ஏன் உயிரோடு எழுப்பினார் என்று சொன்னால் அவருக்கு பிரியமான குமாரன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது வசனம்? அப்ப அவருக்கு பிரியமானவன் மரித்து போனாலும் என்ன செய்வான்? ஹல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாம் பிழைப்பீங்களா? வாசிங்க. அதே அப்போஸ்தலர் அதிகாரத்துல 24 வாசிச்சிட்டோம் இல்லையா? 36 வாசிங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று. நல்லா கவனிங்க. நம்ம முதல்ல வாசித்தோம், அவர் தேவன் மரண உபாதையின் கட்டை அவிழ்த்து அவரை உயிரோடு எழுப்பினார். 36ஆம் வசனத்துல சொல்லுது, அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். உயிரோடு எழுப்பினது மட்டுமல்ல, அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். ஆண்டவர் சொன்னா நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? தெரியுமா என்ன? He is the owner of the whole universe. Praise the Lord. இவர்தான் எல்லாவற்றுக்கும் ஆண்டு கொள்ளுகிற ஓனர். புரியுதா? அதனாலதான் இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் ஆண்டவர் ஆக்கினார். ஹல்லேலூயா. புரியுதா? ஆண்டவர் ஆக்கினார். ஏன் கிறிஸ்துவாக்கினார்? அடுத்தது பேதுரு சொல்லுவாரு, இவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்புக்கு கொடுக்கப்படவில்லை. That's called Christ. Christ. புரியுதா? அதான் கிறிஸ்துவாக்கினார். ஆண்டவர் ஆக்கினார், கிறிஸ்துவாக்கினார். புரியுதா உங்களுக்கு? அப்போ மொத்த யூனிவர்ஸுக்கும் வானத்துக்கும் பூமிக்கு எல்லாவற்றுக்கும் அவர்தான் சொந்தக்காரர், அவர்தான் அதிகாரி. அது மாத்திரமல்ல, ரட்சிப்பதற்கு அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமமும். அதே அதிகாரத்தில் பேதுரு சொல்லி இருக்கிறாரா இல்லையா? அடுத்து சொல்லி இருக்கிறார். நீங்க பாத்தீங்களா? 38ல உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானார். அடுத்தது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் எல்லாமே வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும். அதான் கிறிஸ்து.
கிறிஸ்துவும் ஆக்கினார். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது இன்னொரு வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார். இங்க என்ன சொல்றாரு பவுல்? பேதுரு, நீங்க கொலை செய்தீர்கள், தேவன் உயிரோடு எழுப்பினார், நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. புரியுதா? அப்போ உயிரோடு எழுப்பினது மாத்திரமல்ல, அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினது மாத்திரமல்ல, அநேகரை சாட்சியாகவும் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு? சபையினுடைய அடையாளம் என்னது? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதான் சபையினுடைய அடையாளம். சபை கூடி வருவதன் நோக்கம் என்ன? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், நாமும் அவரை உயிரோடு சந்திப்போம். ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லையோ? உயிரோட சந்திக்கணும், அதான் நம்ம நோக்கம். உயிரோட சந்திக்கணும். புரிஞ்சுதா? உயிரோட சந்திக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த 10 வருஷத்துல வந்துருவார். ஹல்லேலூயா. 10 வருஷம் 2030 வந்துடணும். அதான் என்னுடைய ஜபம். ஆண்டவரே வந்துருங்க. ஹல்லேலூயா. வேண்டாமோ? உயிரோட சந்திக்கலாமே, எதுக்கு செத்து போய் சந்திக்கிறது? அப்படிதானே? உயிரோடு சந்திக்கிறது தான் பாக்கி. என்னுடைய விருப்பம் தான். உயிரோடு இருக்கும்போது நாம் அவரை மத்திய ஆகாயத்திலே சந்திக்க வேண்டும். ஆமேன். கர்த்தர் அந்த பாக்கியத்தை நிச்சயமா தருவாராக. உலகம் ஒரு விஷன் வச்சிருக்கு, 2:30. நமக்கு ஒரு விஷன் 2:30 விஷனோட ஜெபம் பண்ற ஆண்டவரே வந்துருங்க. எத்தனை பேருக்கு விருப்பம்? கைப்பிடி. உங்களுக்கு விருப்பம் உண்டா? சிலர் யோசிக்க, நாங்கள் இன்னும் ஒன்று தாண்டல, அதுக்குள்ள வந்தா எப்படி? ஹல்லேலூயா. அடுத்தது பரலோகம் என்ன செய்தது அப்படின்னா, வாசிங்க பிலிப்பியருக்கு பவுல் எழுதின 2ஆம் அதிகாரம், அதுல 6வது வசனத்தை வாசி. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிரைஸ் தி லார்ட். இப்ப நல்லா கவனிங்க, இந்த வசனத்தில் ஏதாவது புரிஞ்சுதா? தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்படுத்தினார். புரியுதா? அப்ப தேவனுடைய மகிமையை இப்ப யாராயிட்டா? தமக்கு பிரியமான குமாரன். புரியுதா? அப்ப கர்த்தருக்கு பிரியமானவன் இந்த பூமியில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் யாருக்கு மகிமையா இருப்பான்? தேவனுக்கு மகிமையா இருக்கணும். அதான் வேதம் சொல்லுது, எதை செய்தாலும் தேவ நாமத்தின் மகிமைக்காகவே செய்யுங்கள். புரியுதா? அப்ப தேவனுக்கு மகிமையாக கர்த்தருக்கு பிரியமானவர்கள் செய்வார்கள். அடுத்தது சங்கீதக்காரன் தேவனுக்கு பிரியமானவன். அதனால சங்கீதத்தில் சில வசனங்கள் வாசிச்சுட்டு போயிருவோம். 18ஆம் சங்கீதம் 18-19 வாசிங். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் என்மேல் பிரியமா இருந்தபடியினால் என்ன பண்ணாரா? அவரை தப்புவித்தார். அப்ப கர்த்தருக்கு பிரியமானவன் ஆபத்துகள் வரும்போது என்ன செய்யப்படுவான்? தப்புவிக்கப்படுவான். ஹல்லேலூயா. எத்தனையோ நேரங்களில் கர்த்தர் நம்மை தப்பு வச்சிருக்கிறார், இல்லைன்னு சொல்ல முடியுமா? கர்த்தர் நம்மை தப்புவித்திருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பிரியமானவன். அதான் வாசிக்கிறோம், ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். அடுத்தது என்ன சொல்றார்? விசாலமான இடத்தில் என்ன பண்றாரா? விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து
என்மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். அடுத்தது 41ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமா இருக்கிறீர் என்று. ஆமா, அப்ப தேவனுக்கு பிரியமானவன் இல்ல, கர்த்தருக்கு பிரியமானவனை சத்துரு என்ன செய்ய மாட்டான்? மேற்கொள்ள விடமாட்டார் கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல தேவனுக்கு மகிமையா இருக்கக்கூடிய கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை சத்துரு என்ன செய்ய மாட்டான்? மேற்கொள்ள மாட்டான். நம்ம சோர்ந்து போய் பயந்து போக கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் சத்துரு ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். விசுவாசம் உண்டா உங்களுக்கு? இதை நீங்க அறிக்கை பண்ணி ஜெயிக்கணும். நான் கர்த்தருக்கு பிரியமானவனானபடியால் சத்துரு என் மேல் ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் என்னை அனுமதி கொடுக்க மாட்டார். அப்படி ஒருவேளை அனுமதித்தாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல அவர் ஒருவேளை தப்புவியாமல் போனாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தர் வெளிப்பட்டார். புரியுதா? அப்ப எப்படினாலும் சரி கர்த்தர் தப்புவிப்பார். எந்த சூழ்நிலையாலும் சரி கர்த்தர் இறங்கி வருவார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளுக்காக. அடுத்தது வாசிங்க 44:3 சங்கீதம் 44. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமா இருந்தபடியால் உமது புயமும் பிரகாசமும் அவர்களை. ஆமா, அவருடைய நம்முடைய பலத்தினால் அல்ல கர்த்தர் நம்மை ரட்சித்தது, அவர் நம்மேல் பிரியமா இருந்தபடியினால் நம்ம என்ன செஞ்சார்? ஆண்டவர் ரட்சித்தார். அடுத்தது வாசிங்க 127ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். எல்லாருக்கும் பிடிச்ச வசனம். ஆமா, 127ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனம். வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. 2ஆம் வசனம் இல்லையா? தமக்கு பிரியமானவனுக்கு. அப்ப தூக்கம் வருதுனாலே யாரா? ஆலயத்தில் வந்து தூங்குறதுனாலே யாருடைய பிள்ளைகள்? ஆலயத்தில் தூங்குறவன் பாக்கியவான், ஏனென்றால் அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இந்த வசனம் என்ன? ஹல்லேலூயா. சொல்லுங்க, கரெக்ட். நீங்க சொல்ல வரதான் பாயிண்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம என் மனைவி சொன்னாங்க இல்லையா, பிரைஸ், பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார். ஒரு இளைப்பாறுதல் அது, தி ரெஸ்ட். புரியுதா? ஹல்லேலூயா. தூக்கம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காரியம். சரி, நம்ம உலக பிரகாரமே நம்ம பேசுவோமே. இப்போ 3 நாள் நைட் டியூட்டி பார்த்துட்டு 4ஆம் நாள் என்ன வரும்? கண்டிப்பா தூக்கம் வரும் இல்ல? இதுக்கு பேர் தூக்கமா? டயர்ட். புரியுதுங்களா? ஆனா ஒரு டயர்டுமே இல்லாம எத்தனை பேர் தூக்கம் இல்லாம அலைகிறான்? உண்மைதானே? எல்லாம் இருக்கும், ஏசி இருக்கும், நல்ல மெத்தை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அவங்களுக்கு என்ன கிடையாது? தூக்கம் கிடையாது. ஏன் இவங்களுக்கு தூக்கம் இல்லை? அந்த நித்திரையை கர்த்தர் எடுத்து போட்டான். புரியுதுங்களா? ஏங்க வாஸ்தவங்க, நித்திரையை கர்த்தர் அழிக்கலன்னு சொன்னா ஒருத்தனும் தூங்க முடியாது. நீங்க சும்மா அப்படியே கேஷுவலாக எடுத்துட்டு போய் தள்ளிட்டு போயிடக்கூடாது. ஒருத்தங்க தூங்க முடியல, தூக்கம் இல்லை, அவங்க அந்த தூங்கக்கூடிய நேரத்துக்கு தூங்கலை அப்படின்னு சொன்னா அந்த தூக்கத்தை யார் எடுத்தது? கர்த்தர் எடுத்துட்டார். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தங்க நல்லா தூங்குறாங்க, அதாவது தூங்கக்கூடிய நேரத்துக்கு. சிரிக்கிறீங்க, அதுதான் ஃபேக்ட். நான் தூங்காம இருந்து தூங்குறது அல்ல தூக்கம். நான் 3 மணி வரைக்கும் முழிச்சிருந்தா அடுத்தது என்ன வரும்? கண்டிப்பா இதுக்கு பேர் தூக்கமா? ஆனா நான் தூங்கக்கூடிய நேரத்துக்கு படுத்த 3வது செகண்ட் கொரட்ட வந்ததுன்னா உங்க புருஷன் பாக்கியவான். இவங்க அதுக்கு மேல பாக்கியவதி. ஏன்னா அவங்கள தாங்கிட்டு படுத்து தூங்குறாங்கல்ல.
நல்லா கவனிங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு பாருங்க. பாத்தீங்கன்னா நல்ல ஜெனரேட்டர் ஓடும், ஆனா அதையும் தாண்டி மனைவி தூங்குறாங்கன்னு சொன்னா கர்த்தர் எப்படிப்பட்ட நித்திரையை கொடுத்திருக்கிறார். இப்ப எனக்கு தூக்க நேரத்துல தூக்கம் வரணும், இந்த தூக்கத்தை கொடுக்கிறதே கர்த்தர் தான். எத்தனையோ பேருக்கு புரியாது தெரியுமா? தெரியல. நீங்க எத்தனை பேர் நல்லா தூங்குறீங்க? டயர்டெல்லாம் கேட்க டயர்டு சொல்ல, எத்தனை பேர் நல்லா தூங்குறீங்க? கையை தூக்கி. ஆசீர்வாதம். இட்ஸ் அ பிளஸ்ஸிங், இட்ஸ் அ பிளஸ்ஸிங். ஏன்னு சொன்னா நம்ம காணக்கூடிய எத்தனையோ மேன் மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, வெல்த்தி பீப்புள், உலகத்தில் அவங்க பெரிய ஆள். இன்னைக்கு என்ன சொல்ற, செலிபிரிட்டிஸ் இல்லையா, அப்படிதானே சொல்றான் உலகத்தான், செலிபிரிட்டிஸ். அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பயங்கரமாக டிப்பு டாப்பா ட்ரெஸ்ஸை போட்டு அப்படி மேக்கப் போட்டு பெரிய ராயல் என்ன சொல்ற லக்ஸுரி காரில் வந்து இறங்குவாங்க. கேமரா பார்த்தோன்னே பார்த்துருக்கீங்களா, அப்படி நல்ல போஸ் கொடுப்பான். சாயங்காலம் அவனுக்கு தூக்கம் கிடையாது. ஆனா வெளியில கேமரா பார்த்த போது அப்படி நல்ல ரோபோட் மாதிரி ஆக்ஷன் கொடுப்பான். ஆனா நம்ம அப்படி கிடையாது, ஒரு கேமராவுக்கு நம்ம பட மாட்டோம். இது கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். இது உலக பிரகாரமா, இதுவும் ஆசீர்வாதம், நான் இல்லைன்னே சொல்லல. புரியுதுங்களா? ஏன்னா எத்தனையோ பேருடைய நித்திரையை கர்த்தர் எடுத்து போட்டார். புரியுதுங்களா? ஆனா கர்த்தர் எனக்கு நித்திரையை தந்திருக்கிறாருன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். எப்ப படுத்தாலும் தூங்குற ஒரு சுபாவம் இருக்கு சிலருக்கு, அது ஆசீர்வாதம்லாம் எடுத்துக்க முடியாது. டயர்டில் தூங்குறதும் தூக்கமாக இருக்கு. அதனால சரீரம் என்ன பலவீனப்பட்டிருக்கு, அதனால தூக்கம் அதல்ல. நான் எப்பொழுது படுத்தாலும் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதான் நான் பேதுரு தூக்கத்துல பயங்கர ஆள். அடுத்த நாள் தூக்கல போடுவாங்களோ தலையை வெட்டுவாங்களோன்னு தெரியாது. இன்னும் வெளிச்சம், 4 பேருக்கு பக்கத்து நிக்கிறான், சங்கிலியில கட்டி போட்டிருக்கு. மனுஷன் கொரட்டை விட்டுல தூங்குனாரு. தூதன் வந்து பேசி பார்த்திருப்பான் நினைக்கிறேன், எலும்பல்ல அடிச்சு எழுப்பி இருக்கிறான். இது கர்த்தர் கொடுத்த நித்திரை. புரியுது? பேதுரு அப்ப என்ன சூழ்நிலை இருந்திருக்கணும்? நம்மளால என்ன பண்ணி, நாளைக்கு ஏதோ ஒரு 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 தப்பான ஒரு காரியம், ஒரு மோசமான ஒரு காரியம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா நைட்டு தூக்கம் போகுதில்ல. ஐயோ என்ன ஆகுமோ, என்ன ஆயிருமோ, என்ன பண்ணுவாங்களோ. ஆனா பேதுரு அதை பத்தி, சிறைச்சாலையில் அடைத்து போட்டு 4 காவலர்கள் சூழ அவர் அழகா நித்திரை பண்ணிட்டு இருக்கிறார். அடுத்த நாள் தலையை வெட்டுவானோ இல்ல வெளியே விடுவானோ தெரியவே தெரியாது. ஆனா பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தார்? நல்லா தூங்கிட்டு இருந்தார். எந்த அளவுக்கு தூங்கினாருன்னா, தூதன் வந்து தட்டி எழுப்பி எலும்பு எலும்பு அப்படின்னு சொல்லி, அதுல இன்னும் வேடிக்கை என்ன தெரியுமா, தூக்கத்துல நடக்கிற வியாதி அவனுக்கு இருந்திருக்கு. வெளியே வர்ற வரைக்கும் மனுஷன் தூக்கத்திலே வந்திருக்கிறாரு. தூதன் மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னு சொன்னா விழுந்திருப்பாப்ல. அவர் கையை பிடிச்சு அழகா கொண்டு வந்து வெளியே விட்டார். அவ எந்த அளவு தூக்கம் பார்த்தீங்களா? பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட நித்திரையே. உங்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு தூக்கம் இருக்கா? யூ ஆர் சோ பிளஸ்ட். புரியுதா? புரியுதா உங்களுக்கு? இது பெரிய ஆசீர்வாதம். ஆமேன். ஆண்டவர் உண்மையிலே அந்த வசனத்தில் என்னதான் சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்போம். யாருக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை அனுமதிப்பார் என்று சொன்னா, தமக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை அனுமதிப்பார். புரியுதா? ஏனோக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். எபிரேயர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுங்க. விசுவாசத்தினாலே, நல்லா கவனிங்க, ஏனோக்கு என்ன காணல? மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்படி எதுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்? ஒரு இளைப்பாறுதலுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். எங்க காணப்படாமல் போனான்? உலகத்துக்கு காணப்படாமல் போனான். புரியுதா? எடுத்துக்கொள்ளப்பட்டான், பூமி காணப்படாமல் போட்டான். நல்லா கவனிங்க, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே சாட்சி பெற்றான். அப்போ அவன் தேவனுக்கு பிரியமாக இருந்தபடியினால் இளைப்பாறுதலுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவனுக்கு என்ன அருளப்பட்டது? நித்திரை அருளப்பட்டது. அவன் என்ன செய்யல? மரணத்தை காணவில்லை. ஹல்லேலூயா. அவன் மரணத்தை காணாதபடிக்கு அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றபடியினால் அவன் நித்திரைக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்டான். புரியுதா? ஹல்லேலூயா.
சொல்ற புரியுதாங்களா? அப்போ அதான் பூமியின் தூளில நித்திரை பண்ணுகிற அநேகர் இயேசு கிறிஸ்து வரும்போது நித்திய ஜீவனுக்கென்று எழுந்திருப்பார்கள். அப்ப ஆண்டவர் யாருக்கு, நம்ம உடனே தூக்கத்தை எடுக்கிறது தப்பு இல்லை, அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனா அதுல இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அருளுகிற நித்தியம். ஆமென். அப்ப ஆண்டவர் தமக்கு பிரியமானவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரா? நித்திரை. அந்த எழுதி இருக்கிறபடியே சொல்லுங்க, என்ன கொடுக்கிறாரா? தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை அளிக்கிறார். இது உலக பிரகாரமாகவும் பொருந்தும், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பொருந்தும். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் கர்த்தருக்கு பிரியமானவனுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.